பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கால் பக்கம் வந்து லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லூஸ் ஆகிடும், கட்டில் நல்லாவே படுக்க முடியாது. அதுக்காக நம்ம கால் பக்கம் வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டோம், அப்படி இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா கட்டிலுமே நம்ம டைட் ஆயிரும். அதுதான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, லூஸாக நான் ஆல்ரெடி கட்டின கட்டில் வந்து லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி அதை அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்துக்க போகிறோம். குறிப்பாக அந்த கால் பக்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த கால் பக்கம் கட்டில் வந்து ஃபுல்லாக பழசாகி வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு அந்த இதெல்லாம் அவுத்துடலாம். உங்களுக்கு கயிறு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் அதை எப்படி டைட் பண்ணுறதுன்னு காட்டுவோம். அது மாதிரி டைட் பண்ணால் மட்டும் போதும். எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கயிறு வந்து அறுந்துருச்சு, அதனால் நாங்கள் ஃபுல்லாக புது கயிறு மாற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து டைட் பண்ணி விடணும். எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கட்டும் போது இருந்ததை விட இப்போ எல்லாமே அங்கங்கே மாறி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். உள்ளேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நகர்த்தி விட்டுக்கணும். எல்லாத்தையுமே இது போல் நகர்த்தி விட்டுக்குங்க. கரெக்டாக அந்த கேப் அந்த சந்தெல்லாம் எல்லாமே பக்கம் ஈவனாக எல்லா பக்கம் சமமாக வர மாதிரி நகர்த்தி விட்டுக்கோங்க. நாலாம் பக்கமே இது போல் நீங்கள் வந்து நகர்த்தி விட்டுக்கணும். ஓகே, இப்போ வந்து கால் பக்கம் இருக்கிற கயிறை நம்ம கட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம கயிறு புதுசாக கயிறு எடுத்தாச்சு. அதை வந்து இந்த எண்டு அல்லது இந்த எண்டு ஏதோ ஒரு பக்கம் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம ரெட்டை கயிறு போடுறோம், நீங்கள் சிங்கிளாக கூட போடலாம். ரெட்டையாக போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரம் அவராமல் அதாவது அந்து போகாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த ஓட்டையிலையும் விட்டு எடுக்கணும். அதை கண்ணுன்னு சொல்லுவாங்க சில பக்கம், அந்த இதில் வந்து விட்டு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டில் கயிறு லென்த்தாக இருக்கிறனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அப்புறம் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ஓட்டையிலும் அது மாதிரி விட்டு நீங்கள் எடுத்துக்கணும். கயிறு சுருட்டி கூட வச்சுக்கலாம், அது வந்து அந்த ஓட்டையில் பூதாது. அதனால் நீங்கள் சிங்கிளாகவே தனியாகவே விட்டு எடுக்கிறது பெட்டர். மாற்றி போட்டுட்டாங்க, மேலே போடணும். ஓகே, ஓகே பார்த்திங்கன்னா மேலே விட்டு அந்த ஓட்டையில் விட்டு எடுத்துகிட்டு அந்த கட்டிலுக்கு அந்த இதுக்கு மேலே போட்டு கீழே கொண்டு வந்து ஓட்டையில் விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி தான் அப்படியே ரவுண்டிங்காக போயிட்டே இருக்கும் ரொட்டேஷனாக. அந்த கட்டில் அந்த இதுக்கு மேலே போட்டு கீழே கொண்டு வந்து ஓட்டையில் விட்டு மேலே எடுத்து போடணும். அவ்வளோ இதே மாதிரி ஒவ்வொரு ஓட்டைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் நெருக்கமாக போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிரும். விட்டு மேலே எடுக்கணும். கயிறுக்கும் அப்படி தான், கட்டிலுக்கு வந்து அந்த இதுக்கு மேலே விட்டு கீழே எடுத்துக்கணும். இது போல் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே கயிறு வந்து ஆட் பண்ண வேண்டாம். இது போல் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கயிறு பற்றிலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு கயிறு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்னது போல் லூஸ் ஆகிடுச்சுன்னா இந்த போல் டைட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதுமானது. நாங்கள் கயிறு வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால தான் மாற்றிருக்கோம். உங்களுக்கு லூஸ் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணிக்கிட்டிங்கனாலே கட்டில் ஃபுல்லாக வந்து நல்லா டைட்டாக ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கட்டணுமோ அது போல் வந்துடும். பாருங்கள், இது ஒரு மெத்தடு டைட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி இழுத்து இழுத்து நீங்கள் வந்து கயிறை வந்து டைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் எவ்வளோ கயிறு எக்ஸ்ட்ரன் ஆகும் பாருங்கள். இப்போ எவ்வளோ கயிறு எக்ஸ்ட்ரன் ஆயிடுச்சு. ஓகே, இது போலவும் டைட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது, நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து திரும்ப அதே போல் நம்ம விட்டு எடுத்துக்கணும். இப்போ கயிறு பத்தில் இப்போ வந்து நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கயிறு ஆட் பண்ணிக்கலாம். அந்த முடிச்செல்லாம் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்ம கட்டி வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோ மாதிரி கீழே போட்டுறாதீங்க, கொஞ்சம் டைட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுங்க. திரும்ப அதே போல் தான் நம்ம வந்து அந்த கால் பக்கம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும்.
டைட் பண்ணிட்டு வரணும். இப்போ டைட் பண்ணுற மெத்தேடு பார்த்துக்குங்க. இது இந்த மாதிரியும் டைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேலே இழுத்தோம், இப்போ கீழே பாருங்கள், கீழே பக்கம் இருக்கிற அந்த கயிறை மட்டும் இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா இன்னுமே நல்லா உங்களுக்கு டைட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட், 2 முறையிலையும் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு வந்து நல்லாவே டைட் கிடைக்கும். கயிறு நல்லாவே உங்களுக்கு வந்து பாருங்கள் கீழே போகுது. தம்பி இழுக்கலாம் இல்லைங்களா? ஸோ கீழே நல்லா போகுது பாருங்கள். கீழே இருக்கிற கயிறு தான் வந்து புஷ் பண்ணணும், அதாவது கீழே தள்ளணும். பார்த்திங்கன்னா எவ்வளோ கயிறு வந்து டைட் ஆகுதுன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ வந்து இருக்குது. இந்த பக்கம் வந்து லூஸ் விட்டுற வேண்டாம், கரெக்டாக நீங்கள் இழுத்துக்கணும், இல்லை இந்தாண்ட லூஸ் ஆயிரும். ஆல்ரெடி டைட் பண்ணி வச்சுக்கிட்டு லூஸ் பண்ணிடாதீங்க. இழுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கயிறு வந்துருச்சு. ஓகே பாருங்கள் டைட் ஆகிடுச்சு. திரும்ப இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ வந்து நல்லா இழுத்து ஸ்ட்ராங்காக கட்டிடுங்க. திரும்ப இது எல்லாத்தையுமே எல்லா பக்கமே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் கரெக்டாக. அந்த ஈவனாக எல்லா கயிறும் ஒரே சமமாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே இப்போ வந்து நீங்கள் லூஸாக இருந்த கயிறு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். கயிறு ஃபால்ட்டாக இருந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட் காமிச்சிட்டோலையே ஃபுல்லாக அவுத்துட்டு திரும்ப புதுசு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டைட் ஆகிடுச்சு, அந்தண்டையும் டைட் ஆகிடுச்சு. ஆனால் கால் பக்கம் கொஞ்சம் அழுந்தும், அதுக்காக சின்ன ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்ம இது பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராவாக கயிறு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அந்த முன்னில் அந்த கட்டில் இந்த பக்கம் கட்டிக்கலாம், அல்லது அந்த பக்கம் இது பக்கம் வேணாலும் கட்டிக்கலாம். நம்ம இந்த பக்கம் கட்டிக்கிறோம். கட்டிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கட்டில் போடும்போது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கீழே இருக்கிற கயிறில் மட்டும் விட்டு எடுக்கணும். எல்லாருமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறதுல போட்டு மேலே எடுக்கணும். ஒன்று கீழே ஒன்று மேலே இந்த மாதிரி வரும். கட்டில் போடும்போது இதே மெத்தடில் தான் போடுவோம். கட்டில் ஃபஸ்ட்டு எப்படி மேக் பண்ணுறது, அது எப்படி பேசிக் மட்டும் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன், அதை எண்டு கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இது போல் ஒன்று கீழே ஒன்று மேலே இது போல் போட்டு ஃபுல்லாகவே இழுத்துக்குங்க. ஒரு கயிறு மட்டும் இழுத்தீங்க, கட்டி இருக்கிற கயிறு விட்டுட்டு சைடில் வர கயிறு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த்தாக வந்துகிட்டே இருக்கும். இது ரெண்டையும் தனியாக பிரித்து விட்டுக்குங்க. மேலேயும் கீழையும் தனியாக பிரித்து விட்டுக்கிட்டிங்கன்னா திரும்ப அதை வந்து நடுவாண்டை தான் நம்ம கொண்டு வருவோம். பாருங்கள் திரும்ப இந்த கட்டில் கடியில் விட்டாச்சு கயிறு, இப்போ மேலே வந்துருச்சுங்களா? ஸோ திரும்ப அதே சந்தில் தான் இப்போ எப்படி அதே மாதிரி 1 by 1 போட்டு வந்தோமோ ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்கலாம். இப்போ வந்து கீழே வர மாதிரி மாற்றி உல்டாவாக போட்டு வரணும். அவ்வளோதான். பாருங்கள் அந்த லைட் சைடு கட்டாக இருக்க கயிறு இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ கயிறு தேவையோ அவ்வளோ கயிறு இழுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கயிறு அட்டாச்சும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து திரும்ப அதே மாதிரி ஆப்போசிட்டாக கயிறு ஒன்று மேலே இருக்கும்போது ஒன்று கீழே இந்த மாதிரி மாற்றி போட்டு திரும்ப எடுத்துகிட்டு வரணும். கொண்டு போன கயிறு மேலே இருந்துன்னா இப்போ கொண்டு வர கயிறு கீழே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொண்டு போகும்போது கீழே இருக்கிற கயிறுலாம் போட்டு எடுத்துருப்போம். இப்போ வரும்போது மேலே இருக்கிற கயிறுலாம் போட்டு எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போட்டு எடுத்துக்கணும். இது அதே போல் ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து விட்டுக்கணும். மேலே கீழே வந்து பிரித்து விட்டுக்கணும். இதே ஃபுல்லாக கால் பக்கம் முழுவதும் கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா கால் அழுந்தாமல் நல்லாயிருக்கும். மேலே கீழே ஒன்று மட்டும் மாற்றி போய் இப்போ கரெக்டாக போட்டாச்சு. ஓகே இப்போ வந்து கரெக்டாக நமக்கு வந்துடுச்சு. இதே போல் தான் நீங்கள் வந்து எத்தனை அந்த கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுற வரைக்கும் கூட போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ அந்த கயிறு வேணுற அளவுக்கு
டைட்டாக இருக்கிற பக்கம் விட்டுருங்க. இந்த பக்கம் மட்டும் இழுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் லென்த் பண்ணிக்கலாம். திரும்ப அதே போல் இன்னொரு கோட்டிங் கொண்டு வரோம். நம்ம அந்த 2 கயிறையும் மேலே மேலே பிரித்து விட்டு அந்த நடுவாண்டு தான் நம்ம ஓட்டிகிட்டு வரணும் இந்த கயிறை. ஓகேங்களா, முடிஞ்சிச்சு. எங்களுக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டாங்க, அம்மா அதை விட்டுட்டோம். நீங்கள் வேணும்னா அந்த கேப் மேலே இருக்கிற கேப் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட்டில் ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு. முன்னே எவ்வளோ லூஸ் இருந்துச்சு, இப்போ டைட் ஆகிடுச்சு. கால் பக்கம் வந்து உங்களுக்கு கலந்தாத மாதிரி நம்ம போட்டாச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா செம்மையாக கட்டில் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து நீங்களாகவே கட்டில் வந்து டைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கால் வந்து நல்லா உங்களுக்கு வளர்ந்தாமல் வரும். எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னுமே இதில் போட்டுக்கலாம். அது நெருக்கமாக கூட போட்டுக்கலாம். நம்ம சும்மா இப்போதைக்கு ரெடி பண்ணியாச்சு.